சங்கர சாஸ்திரிகள் மாமா வர வரைக்கும் உங்களை இங்கே நிக்க சொன்னார். நேற்று ராத்திரி முழுக்க எங்க வாசம்? தலையை தொங்க போட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானா? பொறுமையை சோதிக்காத. காலங்காத்தால ஊருக்கு ஒதுக்குப்புறமான குளத்துல பாவத்தை போக்கின்றது வாஸ்தவம் தானா? கேட்டா எப்படி சொல்லுவார்? தலையை குனிஞ்சுட்டு இருக்கறச்சே தெரியலையா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு? என்ன பேசாம இருக்க? ஆமா அண்ணா. என்ன நெஞ்செழுத்தா இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு நட்ட நடு சபையில நின்று இருப்ப. இந்த மாதிரி ஆசாமி எல்லாம் ஊருக்குள்ள இருந்தா அக்ரார்த்த ஆச்சாரம் எல்லாம் அரோகராதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கட்டுப்பாடு இருக்கு, கடைபிடிக்கிற ஒழுக்கம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. பெரியவா நீங்க பாத்துட்டு இருந்தா இப்படி கேளுங்க. இருங்கோ இருங்கோ, ஆளுக்கு சத்தம் போட வேண்டாம். எதுவா இருந்தாலும் கனபாடிகள் முடிவெடுக்கட்டும். சங்கரா, என்ன நடந்தது விவரமா சொல்லு. நேற்றுக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பி வரைச்ச உடம்பு கொஞ்சம் ஜுரமா இருந்தது. அஸ்தமனம் ஆயிடுது. மழையும் காத்தும் வேற. இந்த ஜுர வேகத்துல நனவு தப்பி போயிடுது. அப்ப தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான். பாருங்க, சங்கர சாஸ்திரிகள் இனிமே இந்த அக்ரஹாரத்துக்குள்ள நுழையக்கூடாது. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன மன்னிச்சுடுங்க.
அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சுடுங்கோ. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா இதையே சாக்கா வச்சுண்டு சாதகமாக்கிண்டு இத்தனை நாள் திருட்டுத்தனமா நடத்திட்டு இருந்ததை பகிரங்கமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவா சில பேர். தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும். அதுக்கு நீயோ நானோ காரணகர்த்தா ஆயிடக்கூடாது. அதனால நான் உன்னை கிராம பிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். அதான் நியதி, அதான் நியாயம், அதான் முறை. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. நான் உன்னை கிராம பிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் உன்னை கிராம பிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. காத்தால இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம கொலைப்பட்டினியா இருக்கேன். நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறச்ச எனக்கு அடி வைத்து கலக்கிறது. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்கப்பா. தங்கமானவர் சங்கரன் மாமா நான் மாற்று வைதிக காரியத்துக்கெல்லாம் வந்துட்டும் போயிட்டு இருப்பார். அவரை போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நல்ல மனுஷனை தண்டிக்கிற ஊர்க்காரா உருப்பிடவே மாட்டா. அப்பா கொஞ்சம் கொஞ்சம் பால் சாப்பிடுங்கப்பா. சங்கரா சங்கரான்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். அந்த சங்கரனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு சோதனை. அகமும் புறமும் வெவ்வேறு திசையில இயங்கினா சஞ்சலமும் சங்கடமும் தான் உண்டாகும். ஆனானப்பட்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கே ஒரு சங்கடம் வந்ததே. எவனோ வண்ணான் சொன்னான்னு சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண சொல்லலையா? ஆனா உள்ளூர் அவருக்கு தெரியும் அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு. இருந்தாலும் ஊருக்கு கட்டுப்பட்டு அவர் தீர்ப்பு வழங்கினார். ஆனா என்ன, அவர் அவதார புருஷன். எல்லா சோதனைகளையும் தாங்கிக்கூடிய திராணி அவருண்டே இருந்தது.
தப்புன்னு ஒன்று நடந்தா அதுக்கு தண்டனைன்னு ஒன்று உண்டு. அந்த தண்டனைக்கு ஒரு கால நிர்ணயம் உண்டு, ஒரு பரிகாரம் உண்டு, ஒரு பிராயச்சித்தம் உண்டு, ஒரு வழி மோட்சம் உண்டு. நான் சங்கரனை பார்த்து சொல்லிட போறேன். ஒரு 6 மாசம் நீ போய் எங்கேயாவது இருந்துட்டு வாங்க. அதுக்குள்ள இந்த ஊர்க்காரர்களோட சாத்திரம், கோபம், தாபங்கள்லாம் அடக்கிடும். அப்பா, நாளைக்கு காலங்காத்தால முதல் காரியமா சங்கரனை பார்த்து பேசினாதான் என் மனசு சமாதானம் அடையும். நீ போமா, நீ போய் படுத்துக்கோ போ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கட்டுப்பாடு எதுக்கு? கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் எதுக்கு? நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு 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 போயிடு. ஆனம் தானம் தத்தானம் 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 ததனம் ததகனம் தொம் தானம் ததகனம் தொம் ததகனம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாககானம் தானம் ததகனம் தானம் தொம் ததகனம் ததககனம் தொம் ததகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததகனம் தொம் ததா ஆனம் தொம் ததகனம் ததானம் ததகனம் தானம் ததகனம் ததானம் ததகனம் ததகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததானம் ததானம் ததகனம் ததாகனம் 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 ததகனம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் தா